கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 38வது வசனம். மத்தேயு 10:38, மேத்யூ 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்ன? தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு, அதாவது தன்னை தானே தன்னை காட்டிலும் கர்த்தரை நேசிக்கக்கூடியவனா, தன்னுடைய உறவுகள் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்பொழுது என்ன? நீங்கள் உங்களை காட்டிலும், நீங்கள் உங்களை நேசிக்கிறத காட்டிலும் உங்களுடைய சிலுவையை, உங்களுடைய சுயத்தை வெறுத்து நீங்கள் அவரை பின்பற்ற போகிறீங்களா இல்லையா? ஏன்னா மத்தேயு 16வது அதிகாரத்தில் அங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் பார்க்குறோம். என்ன? ஆண்டவர் நான் யாருன்னு கேட்குறாரு. ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் தான் மெய்யான தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்துன்னு. அப்போ உடனே என்ன சொல்கிறாரு? அப்பா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படலை, இது பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் உடனே என்ன சொல்கிறாரு? நான் போய் எருசலேமுக்கு போய் மரிக்கணுன்னே, அதெல்லாம் அப்படிலாம் ஆகாது ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறாரு. மத்தேயு 16:24, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ இந்த சிலுவையை எடுக்கிறது என்பது என்ன? தன்னுடைய சித்தத்தை விட்டுவிட்டு தன்னை அழைத்தவருடைய சித்தத்தை எடுத்துக்கொண்டு போவது தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு போவது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகும்போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அப்போ நம்முடைய சித்தமா தேவ சித்தமா என்று வரும்போது தேவனுடைய சித்தம் நிறைவேறக்கூடியதாக முழுமையான ஒரு நம்முடைய ஒப்பு கொடுத்தல் இருக்க வேண்டும் என்பது தான். ஏன்னா இது சொல்லும்போது லூக்கா 9வது அதிகாரம் 23வது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏதாவது ஒரு நேரம் சிலுவையை எடுத்துகிட்டு வருவது அல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும், ஒவ்வொரு நாளும்னா அப்போ என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் கர்த்தருடைய சிலுவையை சுமந்து கொள்வதில்லை, நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு செல்வதாக. அப்போ என்னுடைய சிலுவை என்று சொல்லும்போது நான் எனக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறேனா, இல்லை என்னை அழைத்தவருடைய அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்கிறேனா? ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் யோவான் 6:38 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே, இதை செய்வதற்காகவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வது தான், அதுதான் என்னுடைய போஜனம், அதுதான் என்னுடைய உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடியதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றலைன்னா எனக்கு நீங்கள் பாத்திரன் இல்லை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்ககிட்ட ஒரு டோட்டல் கமிட்மெண்ட் என்று சொல்லக்கூடியதாக, நான் எனக்கு சுத்தமான, எனக்கு பிரியமான காரியங்களை காட்டிலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு என்னை முழுமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு டோட்டல் கமிட்மெண்ட் லைஃப் உங்ககிட்ட இருக்கா? இதைத்தாங்க கர்த்தர் கேட்குறார். என்ன? நீ உனக்கு விருப்பமானதை செய்கிறியா, இல்லை உன்னை அனுப்பினவருடைய விருப்பமானதை செய்கிறியா? ஏன்னா நம்ம முதல்ல கர்த்தரை அறியாத போது, நம்முடைய தேவனை அறியாத போது நம்முடைய வாழ்க்கை வேறு மாதிரி. நமக்கு பிரியமான வழியில் நமக்கு விருப்பமான காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய அன்பை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டோம். அப்போ நம்ம அந்த கர்த்தர் தான் என்னை படைத்தவர், அவர் தான் என்னை உருவாக்கினார், அவர் தான் என்னை மீட்டு கொண்டார் அப்படின்னு வரும்போது அந்த மீட்டு கொண்ட தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? அவரை பிரியப்படுத்த வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஏன்னா அவர்கிட்ட தான் நான் வந்தேன், அவர்கிட்ட தான் நான் போய் சேரப்போகிறேன், அவர் தான் என்னை இன்னைக்கு பாதுகாத்திருக்கிறார், அவர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் எனக்கு எல்லாம் செய்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த தேவனை ஆராதிக்கக்கூடியவனாய், அந்த தேவனுக்கு எல்லாமே அவர்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு முழு மனதோடு அவரை பின்பற்றி அவருக்குரிய பிரியமான காரியங்களை செய்ய வாழ்கிறோமா?
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன்? மனுஷனையா? தேவனையா? என்னையவா? தேவனையா? அப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் யாரை பிரியப்படுத்துவதாக இருக்கிறது? தேவனையா? இல்ல உங்களையா? நன்றாக சிந்திச்சு பாருங்க. அப்ப இன்றைக்கு உங்க சுய விருப்பத்தை விட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை இன்றையிலிருந்து செய்வதற்கு என்ன ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இதோ இந்த நாள்ல நாங்கள் முழுமையாய் உம்மிடம் சரணாகதி அடைகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்களுடைய சித்தமல்ல, நாங்கள் எங்களுடைய சுய சித்தம் செய்து விடாமல் உம்முடைய காரியங்களை மாத்திரம் செய்வதற்கு எங்களை முழுமையாய் உம்முடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.